இன்றைய தலைப்பு செய்திகளை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது அது விஜய் அந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் தான் இடம்பெற்றிருக்கின்றன. இதுபோல அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்ற பிரிவின்களும் இதே செய்திகள் தான் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரணையை தொடங்கி இருக்கிறது என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே போல முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் கூறிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் விஜய் கைது செய்யப்படுவாரா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அந்த விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த விஜய் பிரச்சாரத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அங்கு கல்வீச்சு நடைபெற்றதா, மின்சாரம் துண்டிக்கப்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. கல்வீச்சு சம்பவம் ஏதும் நடைபெறவில்லை என்று ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் சொல்லியிருக்கிறார். அதே போல மின்தடை ஏற்படவில்லை என தமிழ்நாடு மின் வாரியமும் விளக்கம் அளித்திருக்கிறது. ஆனால் இதற்கு நடுவே இது ஒரு திட்டமிட்ட சதி போல தருகிறது. எனவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நீதிமன்றத்தை தமிழக வெற்றி கழகம் நாடியிருக்கிறது. அந்த செய்தியும் கூட இடம்பெற்றிருக்கிறது. அதே போல புஷி ஆனந்த் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புஷி ஆனந்த் கைது நடவடிக்கைக்கு பயந்து தலைமறைவாகி விட்டாரா என்று கூட ஒரு நாளிதழ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இவையெல்லாம் நாளிதழ்களினுடைய பெரும்பாலான பக்கங்களை இன்று ஆக்கிரமித்திருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த கொடுந்துயரம் எப்படி நடைபெற்றது என்பதை ஒவ்வொரு சம்பவமாக வரிசையாக விவரிக்கும் கட்டுரைகளும் கூட நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, உயிருக்கு உயிரானவர்களை பறிகொடுத்த உறவுகளினுடைய கண்ணீர் கதைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் தாண்டி இந்த சம்பவம் தொடர்பாக இந்த 41 பேர் உயிரிழப்பு தொடர்பான இந்த கொடுந்துயரம் குறித்து அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்களும் தவறாமல் நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த செய்திகள் என்ன செய்திகளோ அதை உள்ளபடியே விவரிக்கின்றன. ஒரு விசாரணை ஆணையம் விசாரணையை தொடங்கி இருக்கிறது. அந்த விசாரணை ஆணையத்தினுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோன்ற அரசு தரப்பில் இந்த எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு அளிக்கப்பட்ட பதில்கள் என்பது இடம்பெற்றிருக்கு. அதே நேரத்தில் இந்த அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது அந்த செய்திகள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த அப்பாவிகள் உயிரிழந்தது போல இந்த அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்களில் சிக்கி உண்மை உயிரிழந்து விடுமோ என்று எண்ண தோன்றுகிற வகையில் தான் அந்த கருத்துக்கள் இருக்கிறது. இதை தவிர்த்துவிட்டு புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று பார்க்கும் பொழுது உலக அளவிலான அந்த செய்திகளை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால், அண்மையில் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்தார். அப்பொழுது அவர் சந்தித்த பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரிய தனிமங்களை அவர் ட்ரம்பிடம் காட்டியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் மீது இப்பொழுது ட்ரம்ப் கரிசனம் காட்டுகிறார், அல்லது அவர்களுக்கு கொம்பு சேவி விடுகிறார், அல்லது அவர்களோடு கைகோர்க்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்ற கேள்வி எழுகிறது. முதன்மையாக இந்தியாவிற்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா மீண்டும் பாகிஸ்தானை கொம்பு சீவுகிறதா என்றொரு கேள்வி. அதே போல அதிபர் ட்ரம்பினுடைய வர்த்தக நலன்கள், அவர் ட்ரம்ப் எம்பையர் என்று சொல்லக்கூடிய பெரும் தொழில் நிறுவனங்களை அவர் நடத்தி வருகிறார். அந்த தொழில் நிறுவனங்களுக்கு சாதகமாக பாகிஸ்தானில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உதாரணமாக கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல அங்கு இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் வளத்தை அகழ்ந்தெடுப்பதற்கு ட்ரம்ப் கம்பெனிக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதே போல அரிய தனிமங்கள் விவகாரத்திலும் பாகிஸ்தான் அமெரிக்காவிற்கு பச்சை கொடி காட்டியிருக்கிறதாக சொல்லப்பட்டது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பாகிஸ்தானில் கிடைக்கக்கூடிய அரிய தனிமங்களை அவர்கள் ஒரு பெட்டியில் வைத்து அந்த ட்ரம்பிடம் காட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இது சீனாவுக்கு எரிச்சல் ஊட்டியிருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏனெனில் இந்த அரிய தனிமங்களை பொறுத்தவரையில் சீனாவில் தான் அந்த வளம் அதிகம். உலகமே அரிய தனிமங்களுக்கு பெரும்பாலும் சீனாவைத்தான் நம்பி இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவோடு அது இந்த வர்த்தக வணிக போரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சீனா இந்த அரிய தனிமங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை மட்டுப்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு தகைய அரிய தனிமங்களை தருமேயானால் அது சீனாவிற்கு ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடும் என்ற வகையில் சீனா இதை எரிச்சலோடு கவனித்து வருவதாகவும் நாளிதழ்களில் செய்தி வெளியாகி இருக்கிறது. ஐநாவானது ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது என்ற செய்தியும் கூட மீண்டும் வெளியாகி இருக்கிறது. ஐநாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த தடைகளை விதித்திருந்தார்கள். ஆனால் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டியதன் பிறகு, அதாவது அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம் என்ற உறுதியினுடைய அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தை எட்டியதன் பிறகு அந்த தடைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன. ஆனால் மீண்டும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சிக்கிறது என்ற குற்றம் சாட்டு எழுந்தது. அமெரிக்கா கூட அங்கு அணு ஆயுத தயாரிப்பு நிலைகள் மீது
குண்டுகளை வீசி ஒரு தாக்குதல் நடத்திய செய்திகள் எல்லாம் நாம் பார்த்தோம். அந்த வகையில் ஈரான் மீண்டும் அந்த அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு திரும்பவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஐநா ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது என்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. மற்றொரு முக்கியமான செய்தியாக கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்தது என்று கூட அதை சொல்லலாம். ஊழல் வழக்கில் சீனாவில் ஒரு முன்னாள் அமைச்சருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. இது வேறு எந்த உலக நாட்டிலும் சாத்தியமா என்று தெரியவில்லை. அது சீனாவில் மட்டும்தான் சாத்தியம். காரணம், சீனா என்பது ஒரு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முதலாளித்துவத்தை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. அங்கு தனியார் சொத்துடைமைக்கே மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் தான் உரிமைகள் இருக்கின்றன. ஊழல் வழக்குகளில் தண்டிக்கப்படுபவர்கள், ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்படுபவர்களுக்கு மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அங்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் ஒரு முன்னாள் அமைச்சருக்கு மரண தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும் பொழுது RSSஐ புகழ்ந்து பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். தியாகம், சேவை, ஒழுக்க உணர்வு போன்றவை தான் RSSனுடைய ஆதாரங்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். அமித்ஷா நக்சலைட்டுகளோடு அந்த சீஸ் ஃபயர் என்று சொல்லக்கூடிய சண்டை நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர்கள் விரும்பினால் ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடையட்டும், அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்படும். அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைந்தால் அவர்கள் மீது ஒரு குண்டு கூட பாயாது. மற்றபடி இந்த சண்டை நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் வேட்டை தொடங்குகிறது. கடந்த 19 மாதத்தில் மட்டும் 400 பேர் மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சத்தீஸ்கர் முதலமைச்சரும் கூட இந்த மாவோயிஸ்டுகள் இந்த ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இந்த ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறது. 9வது முறையாக மகுடம் சூட்டியிருக்கிறது என்ற செய்திகளும் கூட நாளிதழ்களில் விரிவாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு மிக முக்கியமான செய்தி, ஒரு அறிவுசார் செய்தி என்று பார்க்கும் பொழுது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் ஒரு அறிவியல் தொடர்பான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த சூப்பர் பக்ஸ்களை கட்டுப்படுத்தக்கூடிய வைரஸ் ஒன்றை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த சூப்பர் பக்ஸ் என்று சொல்லக்கூடியது பாக்டீரியாக்களை குறிக்கும். நாம் வழக்கமாக உடலில் தாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்துவதற்கு, அவற்றை கொள்வதற்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர் உயிரி மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் நாளடைவில் பாக்டீரியாக்கள் அதற்கும் தங்களை தகவமைத்துக் கொண்டு அந்த மருந்துகளை மீறி உயிர் பிழைத்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்று விடுகின்றன. அப்படி ஆற்றலை பெற்று வரக்கூடிய பாக்டீரியாக்களை சூப்பர் பக்ஸ் என்று சொல்வார்கள். அது மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. பல்வேறு நோய்களுக்கான அந்த கிருமிகள் அந்த மருந்துகளுக்கான ஒரு எதிர்ப்பை தங்கள் வளர்த்து கொள்ளும் பொழுது அந்த மருந்துகளை வேலை செய்யாமல் போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. இது ஒரு கிட்டத்தட்ட மனித குலத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் போல. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வைரஸ் ஒன்றை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த வைரஸ் ஆனது சூப்பர் பக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய திறனை பெற்றிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் செய்தி வெளியாகியிருக்கிறது. ஃபரிதா.